எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெக் டு தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லிஸ்ட் இன்டர்ஃபேஸோட 2 இம்ப்ளிமெண்டேஷன்ல ஒன் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து லிங்க் லிஸ்ட். இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு இம்ப்ளிமெண்டேஷன் அரே லிஸ்ட் இருக்கு. அரே லிஸ்ட் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இட்ஸ் சிம்பிளி பாத்தீங்கன்னா டைனமிக் அரே தான். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு அரே கிரியேட் ஆகும். நீங்க எப்பெல்லாம் ஆட் பண்றீங்க, ரிமூவ் பண்றீங்கன்னா அந்த அரே வந்து டைனமிக்கா வந்து ரீசைஸ் ஆகும். இப்போ ரீசைசிங் நீங்க ஆட் பண்றப்ப அந்த அரே வந்து ஷிஃப்ட் ஆகுறது, இதெல்லாம் வந்து பிட் ஆஃப் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆபரேஷன்ஸ் தான். பட் இன் கேஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லிங்க் லிஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லிங்க் லிஸ்ட் வந்து என்டையர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் அரே லிஸ்ட். லிங்க் லிஸ்ட் வந்து பேஸ்ட் அப்பான் நோட் வச்சு தான் ஆப்ரேட் ஆகும். பேசிக்கலி நோட் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா, ஒரு டேட்டா இருக்கும், அதே போல அதோட இன்னொரு நோடோட ரெஃபரன்ஸ் இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் ஜாவால பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, டபிள்யூ லிங்க் லிஸ்ட் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. டபிள்யூ லிங்க் லிஸ்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற ஒவ்வொரு நோடுக்கும் வந்து ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு நோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நோட்ல வந்து டேட்டா இருக்கும், அது போக ப்ரீவியஸ் எலமெண்டோட மெமரி லொகேஷன், நெக்ஸ்ட் எலமெண்டோட மெமரி லொகேஷன் இது வந்து இருக்கும். அதுதான் வந்து டபிள்யூ லிங்க் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு நோடோட காம்போசிஷன். ஓகே, இப்போ வந்து ஒரு நோட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ லிங்க் லிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் நோட்ஸ் தான் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் நோட வந்து ஹெட் நோட் அப்படின்னு சொல்லுவோம், லாஸ்ட் நோட வந்து டெயில் நோட் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கலி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் நோட்ஸ் இருக்கு, அதுல நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் நோட் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நோட வந்து கிரியேட் பண்ணிட்டு ஹெட் நோட வந்து நெக்ஸ்டா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நோட் வந்து ஆட் பண்ணிடலாம். சிமிலர்லி நீங்க லாஸ்ட் நோட் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியா இருக்கிற நோடோட நெக்ஸ்ட் எலமெண்டோட வந்து நீங்க புது நோட வந்து லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் நோட் வந்து கிரியேட் ஆகும். பேசிக்கலி நீங்க ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்றது வந்து லிங்க் லிஸ்ட்ல வந்து வெரி ஈஸி ஆபரேஷன். சேம் கோஸ் ஃபார் ரிமூவல். நீங்க ரிமூவ் பண்றப்பையும் ஃபர்ஸ்ட் நோட் ஆர் லாஸ்ட் நோட நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த நோட டெலீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்டோட நெக்ஸ்ட் லிங்க் மட்டும் நீங்க மாத்தி விட்டுட்டாலே போதும், உங்களுக்கு வந்து டெலீட் ஆபரேஷனும் முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே போல இப்ப நீங்க ஐட்ரேஷன் எல்லாம் வந்து பிட் சிமிலர் டு அரே லிஸ்ட் தான். நீங்க வந்து என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் ஆர் இட்டரேட்டர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கலி இப்ப ரெண்டு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. இதுல நான் எதை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த நீட். சோ எக்ஸாம்பிள் வந்து உங்களோட அப்ளிகேஷன்ல வந்து மோர் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் வந்து நடக்குது அப்படின்னா யூ நீட் டு சூஸ் லிங்க் லிஸ்ட். பட் இன் கேஸ் ஆஃப் அரே லிஸ்ட் நம்ம எப்ப சூஸ் பண்ணணும்னா, ரீட் ஆபரேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ரேண்டம் அக்சஸிங் வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட்லி பண்ணுவீங்க அப்படின்னா அரே லிஸ்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க அப்ளிகேஷன்ல நீங்க ஃப்ரீக்வென்ட்லி என்ன யூஸ் பண்ணுவீங்க, வெதர் லிங்க் லிஸ்ட் ஆர் அரே லிஸ்ட் அப்படின்றது வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே போல ஓவராலா இப்ப நம்ம தியரிட்டிக்கலா வந்து இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் இதை பத்தி ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கலா வந்து எப்படி வந்து அரே லிஸ்ட் ஆர் லிங்க் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்றது, அதுல எலமெண்ட் வந்து அப்டேட் பண்றது, ரிமூவ் பண்றது அப்படின்றத பத்தி டீடைல்டா வந்து ஒரு ப்ரோக்ராமிங் வித் இம்ப்ளிமெண்டேஷன்ல நான் வந்து போட்டிருக்கேன். அதோட வீடியோட லிங்க் வந்து நாங்க போட்டிருக்கேன், நீங்க செக் அவுட் பண்ணுங்க. அதே போல இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க.